ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செய்யோன் அந்த படத்தோடைய செலிப்ரேஷன் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி விலாவரியாக அலசி ஆராய போகிறோம். அதுக்கு முன்னாடி நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் வாழ்க, இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான படங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். செய்யோன் ஆக்சுவலாக அந்த டைரக்டர் இருக்கார் இல்லையா, சிவகுமார் முருகேசன், அவர் எடுத்த ஃபஸ்ட்டு படம் வர பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை தயாரித்த நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களே அவருடைய அடுத்த படத்துடைய ஹீரோவாக மாறி ஏற்கனவே அமரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி, அந்த வெற்றியை ப்ரொடியூஸ் பண்ண நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், கமல் சாருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அதை ப்ரொடியூசராக மாற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 2026 ரிலீஸு அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்லிவிட்டாங்க. அந்த டைமில் ஏதாவது ஒரு பெரிய ஸ்டாருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வாரார்ல, நீ ஒதுங்கி போக வேண்டியதானே அப்படின்ற அந்த பஞ்சாயத்துலாம் கிடையாது. ஐயா, நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பவே இந்த படம் அக்டோபர் 2026 ரிலீஸ்ன்னு சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது கொஞ்சம் நல்லா க்ரோயிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிடுங்க. அதுதான் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா சும்மா நல்லா இருக்கிற படத்தை கூட நாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே அப்படிப்பட்ட ஒரு மாதிரி ஒரு ஜோம்பி உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, சரி, ஓகே மக்களே, இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் முருகேசன் அவருடைய அந்த கட்ஸு, இது எடிட்டர் தான் பண்ணியிருப்பார், பட் இருந்தாலும் ஒரு இயக்குனராக அவருடைய இன்புட்ஸ் இருக்கும் இல்லையா, பர்ஃபெக்டாக என்ன ஆடியன்ஸ்க்கு நான் கன்வே பண்ணணும் அப்படின்றத தெளிவாக வச்சுக்கிட்டு இந்த செலிப்ரேஷன் வீடியோ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்கே பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். ஆக்சுவலாக இவர் ஹீரோவை நடிக்க ஆரம்பித்த புதுசுலாம் காமெடி ஜானர் மட்டும் தான் இவருக்கு செட் ஆகும், மற்றபடி அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இவருடைய ஸ்டார்டிங் படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கும், காமெடியும் இருக்கும், அதே டைமில் என்ன கண்டென்ட்டோ அதையுமே சரி விகிதமாக அளவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சர்டன் டைமுக்கு மேலே, அதாவது நம்மள மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்து என்னப்பா ஒரே மாதிரி இந்த மாதிரி காமெடி லவ் இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு எதாவது புதுசாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்ல ஆரம்பிக்க, சிவகார்த்திகேயன் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அந்த காமெடி அந்த விஷயத்தை அப்படி கொஞ்சம் ட்ராக் மாதிரி சீரியஸான படங்களை நடிக்க ஆரம்பித்தாப்புல. டப்புன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் மண்டையில் ஒரு அடி அடித்த மாதிரி பராசக்தி அதோடைய எஃபெக்ட், படம் பெருசாக ஹிட் ஆனால் கூட சிவகார்த்திகேயன் அவருடைய படத்தில் இன்னும் நாங்கள் அந்த ஹியூமர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை அதிகமாக எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான ஆடியன்ஸ் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம எஸ்கேக்கு. சூப்பராக மறுபடியும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த டைமில் எந்த மாதிரி ரூரல் ஃப்ளிக் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஜாலியாக ஒரு படத்தை பண்ணிடுவோம், கூடவே ஒரு ஆக்ஷன், ஹை ஆக்டின் ஆக்ஷன் அதுவும் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த செய்யோனை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் கட்ஸில் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, என்னப்பா சாமி வேஷம் போடணும்னு அடிச்சிருக்கான், அப்போ அவன் என்ன நாத்திகவாதியா அப்படின்னு உடனே ராஜ்கமல் ஃபிலிம்ஸோடைய லோகோ வரும். சாமியை எதிர்க்கிறவன் இல்லைப்பா, சாமி ஆடுறவனே அவன் தான் அப்படின்னு உடனே கமல் சார் பேர் வரும். ஏய் குசும்பு ஓவரியா உனக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. இயக்குனர் வாழ்த்துக்கள்யா, நல்ல ஒரு வித்தக்காரனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் அவனுடைய படத்தையே நான் பார்க்கல, பட் இருந்தாலும் தோணுது மனசுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் ஒரு 3.31 நிமிஷம் ஒரு ப்ரமோலையே படம் காட்ட முடியுமா அப்படின்னா படம் காட்ட முடியும்னு காமிச்சிருக்க பற்றியா, அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த செய்யோன் அப்படின்றது வேர்டு வர்றப்ப அந்த ஓம்லேருந்து அப்படியே மாறி அது செய்யோனாக மாறுறது அப்படின்றது எல்லாமே பக்கா. அடடா, பாதிலே எஸ்கே விட்டு அப்படியே இந்த ப்ரொமோக்கு வந்துட்டேன்ல. சரி, ஓகே மக்களே, ஆக்சுவலாக இந்த படத்துக்காண்டி என்ன மெனக்கெட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணியிருக்காரு, இன்னும் ஒரு அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமரனில் கொஞ்சம் பம்ப் பண்ணி அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருந்தாப்புல. இதில் இப்போ இருக்கிற அந்த ஃபிசிக்கையே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த நெக்கெல்லாம் பொட்டச்சிட்டு நிற்கிறத பார்க்குறப்ப வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த ப்ரொமோ பார்க்குறப்பவே. அதுவும் குறிப்பாக சந்தோஷ் நாராயண் அவருடைய பின்னணி இசை தாறுமாறாக இருக்குது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நார்மலாகவே சந்தோஷ் நாராயண் அவர்கள் ஒரு பிஜிஎம்மோ அல்லது ஒரு பாட்டோ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக ஒரு இன்புட்ஸ் இருக்கும். வேறு லெவலில் ஹோம்ஒர்க்லாம் பண்ணி மனுஷன் ஒன்று பண்ணுவாப்புல.
எக்ஸாக்டாக அதை தான் இந்த ப்ரொமோக்காகவுமே பண்ணியிருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயணன் அப்படின்றது வந்து இந்த ப்ரொமோ பார்க்குறப்ப கண்டிப்பாக நமக்கு ஃபீல் ஆகுது. வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ப்ரொமோ பார்க்குறப்ப எப்போடா இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டு வராமல் கிடையாது. சூப்பராக இருக்குது. எஸ்கே விருமன் அந்த ஒரு வாட்ச் உட்பட நம்ம விருமாண்டி படத்தில் கமல் சார் போட்டிருப்பார்ல அதே மாதிரியான வாட்ச் ஒன்று போட்டிருக்காப்புல, அந்த மாடல் அந்த டைப்பில். அதுக்காக அந்த வாட்சே போட்டிருக்காரா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் அந்த டைப்பில் ஒன்று போட்டிருந்தாப்புல. ஏன்னா அதெல்லாம் அந்த விருமாண்டி வந்த டைமில் கமல் சார் அந்த படத்தில் போட்டிருந்த ஒரு வாட்ச் இந்த பேண்டு மாதிரியே இருக்கும். அந்த வாட்ச் வந்து பயங்கர பிரபலம். நிறைய பேர் வந்து இது எங்கடா கிடைக்கும்னு தேடி அலைஞ்ச காலம்லாம் உண்டு. ஸோ எக்ஸாக்ட்லி அதே தான் வந்து நம்ம செய்யோன் படத்தில் எஸ்கே அவர்களும் போட்டிருக்கிறாப்புல அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு மாஸ் கமர்ஷியல் கண்டென்ட் ஓரியன்ட் படத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்திருக்கிறாங்க. கண்டென்ட் ஓரியன்ட் மாஸ் அப்படின்லாம் சொன்ன உடனே அப்போ வந்து அந்த காமெடி அப்படின்றது இருக்காதாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜாலியாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் என்டர்டெயின்மெண்ட் படம் தான் இந்த செய்யோன் அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ரொமோ ஒரு படத்துக்கு அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த செய்யோன் ப்ரொமோவும் இருக்கும் அப்படின்றதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. மக்களே கட் பண்ணியிருக்காங்க பாரு களி வேறு லெவலு. வாழ்த்துக்கள் மக்களே, வாழ்த்துக்கள். பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு நம்மளுடைய சவுத் சினி டாக்கி சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை இப்போவே நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம அஜித் சார் ஃபேன்ஸு, கோலிவுட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் ஃபேன்ஸு, இப்போ நம்ம கோலிவுட் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கே ஃபேன்ஸு. நல்லா பண்ணுறீங்கயா, நல்லா பண்ணுறீங்க.